இனிமேல் திருந்துவாரு, இனிமேல் மாறவாரு, இந்த வார்த்தைகளைச் சொல்லியே உங்க நம்பிக்கையை தொலைச்சிட்டீங்களா? ஒரு சின்ன ஆமா உங்க வாழ்க்கையையும் புரட்டி போட்டிருக்கா? கடன் வாங்கிட்டேன், ஆனா இனிமேல் திருந்திடுவேன், இதுதான் கடைசி தடவை. இந்த குரல் உங்க காதுல திரும்ப திரும்ப ஒலிக்குதா? ஒவ்வொரு முறையும் நம்பி உங்க உழைப்பை, உங்க நகையை, உங்க நம்பிக்கையை தொலைச்சிட்டீங்களா? நான் நல்லாதான் நகை போட்டு கட்டி கொடுத்தாங்க எங்க வீட்ல, ஆனா இப்படி கடன்காரனா இருப்பாருன்னு நினைக்கல. இந்த ஏக்கம் உங்களுக்குள்ளேயும் இருக்கா? கவலைப்படாதீங்க, இந்த பிரச்சனையை உங்களுக்கு மட்டும் இல்ல, நம்மள பலருக்கும் இருக்கு. ஒருத்தர் மாறிடுவாங்கன்னு நம்பிக்கையில நாம எவ்வளவு தூரம் போக துணிவோம், எவ்வளவு பெரிய தியாகம் செய்வோம். ஆனா திரும்ப திரும்ப அதே தவறு நடக்கும்போது நம்ம நம்பிக்கை மெல்ல மெல்ல செத்துப் போகுது, இல்லையா? இது ஒரு மனைவியின் கண்ணீர் கதை. இந்த கதை உங்க கண்ணை திறக்கும். இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. ஒரு மனைவியின் வலியை புரிந்து கொள்வோம். திருந்தாத பழக்கங்களின் சுழற்சி, நம்பிக்கை இழந்த மனது, ஆனாலும் தொடரும் வாழ்க்கை, இதை எப்படி எதிர்கொள்வது? இந்த கதை உங்க வாழ்க்கையின் முக்கியமான கேள்விக்கு ஒரு பதிலை தேடித்தரும். இந்த ஒரு வீடியோ உங்க வாழ்க்கையின் நிதர்சனத்தை புரிய வைக்கும். எழுத விதா, கனவும் கணவனும். கவிதா ஒரு நடுத்தர குடும்பத்து பெண். பெற்றோர்கள் அவளுக்கு ஆசையாய் அள்ளி அள்ளி நகை போட்டு கல்யாணம் செய்து வைத்தனர். மாப்பிள்ளை ரவி பார்க்க நல்லவர், நல்ல வேலையில் இருந்தார். அப்பாடா, என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைந்தது என்று கவிதாவின் அப்பா சந்தோஷப்பட்டார். கவிதாவின் மனதிலும் 1000 கனவுகள். நல்ல கணவர், ஒரு அழகான குடும்பம், சந்தோஷமான வாழ்க்கை, எல்லாம் பிரகாசமாக தெரிந்தது. ரவியும் கவிதாவை அன்பாக பார்த்து கொண்டார். ஆனால் வாழ்க்கையில் ஒரு சின்ன ஆணா இருந்தது. அது மெல்ல மெல்ல ஒரு பெரிய கடன் சுமையாக மாறியது. ரவிக்கு அடிக்கடி பணம் தேவைப்பட்டது. முதலில் சின்ன சின்ன கடன்கள். டேய், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணு, சீக்கிரம் கொடுத்துடுவேன் என்று நண்பர்களிடம், தெரிந்தவர்களிடம் கடன் வாங்கினார். அதை அடைக்க இன்னொரு கடன். இந்த சுழற்சி மெல்ல கவிதாவின் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிட்டது. அவர் நல்லவர்தான், சீக்கிரம் மாறிடுவார் என்று கவிதாவும் அவரது குடும்பத்தினரும் நம்பினார். நண்பர்களே, இந்த கதையை தொடர்ந்து பார்க்க கீழே இருக்கும் லிங்கை கிளிக் செய்யவும்.